بسم الله الرحمن الرحيم حامين تنزيل الكتاب من الله العزيز العليم غافر الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول لا إله إلا هو إليه المصير. இந்த ஆயத்தை பற்றி 2 நாட்களாக உங்களுக்கு முன்னால் சில விளக்கங்கள் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த தொடரிலே இன்னைக்கு ஒரு சில விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஷாம் தேசத்தை சேர்ந்த, சிரியா தேசத்தை சேர்ந்த ஒரு மனிதர், அவர் சில நேரங்களிலே வருவார். அவர் ரொம்ப நாளாக ஒரு நேரத்தில் வரவே இல்லை. அப்போது அமீருல் மோமினீன் ஹஜ்ரத் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்களிடத்தில் அவரை பற்றி விசாரித்தார்கள். அவர் எங்கப்பா ரொம்ப நாளாக ஆளையே காணோம் அப்படின்னு. அப்போ ஆளுங்க சொன்னாங்க, தண்ணி வண்டி நல்லா தண்ணியை போட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவர் வருத்தப்பட்டுக்கிட்டு ஹஜ்ரத் உமர் அவர்களை பார்ப்பதற்கு வரவே இல்லை. அப்போது ஹஜ்ரத் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ரைட்டரை கூப்பிட்டாங்க, ஒரு எழுத்தாளரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு கடிதம் எழுத சொன்னாங்க. உமர் இப்னு ஹத்தாப் புறத்திலிருந்து இன்னாருடைய மகன் இன்னாருக்கு சலாமுன் அலைக், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். உங்களுக்கு முன்னால் நான் அல்லாவை புகழுகிறேன். அந்த அல்லாவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது. அந்த அல்லாஹ் எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொன்னால், காஃபிரி தம், பாவத்தை மன்னிப்பவன், காபிலி தௌப், தௌபாவை கபூல் செய்யக்கூடியவன், ஷதீதில் இகாப், தண்டிப்பதிலே ரொம்ப கடுமையானவன், தி தௌல், அவன் உபகாரம் செய்யக்கூடியவன். அவனை தவிர இறைவன் வேற யாரும் இல்லை. லா இலாஹ இல்லாஹு, அவனை என்று இறைவன் இல்லை. இலைஹில் மசீர், அவனின் பக்கம்தான் எல்லோருடைய மீழ்ச்சியும் இருக்கிறது அப்படின்னு கடிதம் எழுதினார் ஹஜ்ரத் உமர் அவர்கள். எழுதிட்டு இந்த கடிதத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தூதரிடத்தில் அனுப்பி விட்டாங்க. பிறகு தன்னுடைய தோழர்களிடத்தில் ஹஜ்ரத் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய சகோதரருக்காக வேண்டி துஆ செய்யுங்கள், அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்தை மாற்றட்டும். சில பேர் சில பாவங்களில் அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த அடிக்டான பாவத்தில் இருந்து அவங்க வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். இதை பாருங்கள், சாராயம் குடித்து செத்து போனாங்க, கள்ளச்சாராயம். குடிக்காமல் இருக்கணும்னா இருக்கலாமா இல்லையா? ஆனால் முடிய மாட்டேங்குது அவங்களால. தண்ணி போட்டாங்கன்னா போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அல்லாஹ் யாருக்கு தௌஃபீக் கொடுத்தானோ அவங்க திருந்துறாங்க. அப்போது அதனால் அவங்க அல்லாஹ்வுடைய பார்வையில் மட்டமாயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. யாரையும் அப்படி நினைக்கவும் கூடாது. ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொல்கிறாங்க தன்னுடைய தோழர்களிடத்தில், உங்கள் சகோதரருக்காக வேண்டி துஆ செய்யுங்கள், அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை மாற்றட்டும், அல்லாஹ் அவருடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்யட்டும் அப்படி சொன்னாங்க. யாருக்காக கடிதம் எழுதினாங்களோ அந்த மனிதனுக்கு ஹஜ்ரத் உமர் அவர்களுடைய அந்த கடிதம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமேல அந்த கடிதத்தை அவர் அடிக்கடி படித்து பார்க்குறார். அடிக்கடி படித்து பார்க்குறார். அவர் படித்து பார்த்துட்டு அவர் தன்னை அறியாமல் சொல்ல ஆரம்பிக்கிறார், அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, தன்னுடைய தண்டனையை சொல்லி மிரட்டவும் செய்கிறான். அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்க சொல்லி அல்லாஹ் மன்னிப்பேன் அப்படின்னு வாக்கும் அல்லாஹ் கொடுக்குறான். காஃபிரி தம், காபிலி தௌப், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சிஃபத்து தானே. மன்னிப்பதும் தௌபாவை ஏற்றுக்கொள்வதும், ஷதீதுல் இகாப், தண்டிப்பது மட்டும் அல்லாஹ்வுடைய சிஃபத் இல்லை, மன்னிக்கிறதும் அல்லாஹ்வுடைய சிஃபத்து தான். இதை அடிக்கடி அவர் படித்து இதை சொல்லி அழுவார் அந்த மனிதர். பிறகு அவர் உண்மையான மனதோடு தௌபா செய்தார். அல்லாஹ் அக்பர். பிறகு அவர் திருந்திட்டார். ஹஜ்ரத் ஃபாரூக்குல் ஆஸம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எப்போ இது தெரிய வந்ததோ அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஹஜ்ரத் உமர் அவர்களுக்காகவும் பெருமானார் ஒரு நேரத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தான். யாரையும் நம்ம தப்பாக நினைக்க முடியாது.
அல்லாஹ் தாலா யாரை வேண்டுமானாலும் ஹிதாயத்தை கொடுத்து அல்லாஹ் நேர்வழிப்படுத்தி விடலாம். ஸோ அதனால் ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கும் இந்த செய்தி தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமானாங்க. சந்தோஷமாகி அவங்க சொன்னாங்க அந்த மனிதரிடத்தில், இப்படியே நீ அல்லாஹ்கிட்ட தௌபா செய்து கொண்டே இரு. நீ ஏதாவது ஒரு முஸ்லீமை பார்ப்பாயே ஆனால் ஏதாவது ஒரு மன உளைச்சலிலே பாவம் பண்ணிட்டு வருத்தப்படுறவங்க நிறையா பேர் இருக்கிறான். ஆனால் அந்த பாவத்திலிருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி இந்த மாதிரி நீ ஏதாவது ஒரு மனிதனை பார்த்தால், இந்த மாதிரி பாவத்தில் சிக்கி கொண்ட மனிதன், வழி தவறிய மனிதன், அவனை நேர்படுத்தப்பார். அவன் பாவத்தை சொல்லி சொல்லி அவனை குத்தாத, அவனை அவனை நேராக்குறதுக்காக வேண்டி நீ பார். அவனை நீ உறுதிப்படுத்து. அவனுக்காக அல்லாஹ்கிட்ட துஆ செய். ஷைத்தானுக்கு உதவியாளனாக ஆகிவிடாது அப்படி சொன்னாங்க. தாவத் தப்லீகுடைய வேலை செய்யக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொன்ன இந்த விஷயம். தன்னுடைய சகோதரருக்கு தாவத்தும் கொடுக்கணும், அதே நேரத்தில் அவருக்காக அல்லாஹ்கிட்ட துஆவும் செய்யணும். நம்ம சொன்னதுனால அவருக்கு ஹிதாயத்து கிடைச்சிடாது, அல்லாஹ் நாடினால்தான் ஹிதாயத். அதனால் தாவத்தும் கொடுக்கணும், துஆவும் செய்யணும். பகலில் தாவத்து கொடுத்து இரவில் துஆ செய்யுங்கன்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் கார்கூன்கள் சொன்னாங்க. அது இன்றைக்கி குறைஞ்சி போச்சு. அதனால் அந்த அமல் செய்யணும். ஹஜ்ரத் உமர் அவர்கள் அதான் சொல்கிறாங்க, ஷைத்தானுக்கு உதவியாளராக ஆகிவிடாதீர்கள் அப்படி சொன்னாங்க. இது ஒரு சரித்திரம். அல்லாஹ் எவ்வளோ மன்னிப்பவன் எவ்வளவு தண்டிப்பவன் என்பது. ஹஜ்ரத் சாபித்துல் புனானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் முஸாப் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நான் இருந்தேன் கூஃபாவில். அப்போ அந்த நேரத்தில் ஒரு தோட்டத்தில் போய் 2 ரக்காத்து தொழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் 2 ரக்காத்து தொழுவலான்னு அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டினேன். அறியாமல் சூரத்துல் மூமின் ஆரம்பிச்சுட்டேன். ஹாமீம் தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் அலீம் காஃபிரித் தம்பி வ காபிலித் தௌபி ஷதீதில் இகாபி தித்தௌல் லா இலாஹ இல்லாஹு இலைஹில் மஸீர். அவ்வளோதான் ஓதி இருப்பேன், அவ்வளோதான் ஓதுனேன். ஒரு மனிதர் எனக்கு பின்னால் வெண்ணிறத்திலே உண்டான நாட்டு குதிரையிலே அவர் உட்கார்ந்திருந்தார். அந்த குதிரையின் மீது யமன் தேசத்து போர்வைகள் இருந்தது. அவர் என்னிடத்திலே கூறினார், காஃபிரித் தம்ப், பாவத்தை மன்னிப்பவன் என்று நீ ஓதினால், யா காஃபிரத் தம்பி இக்ஃபிர்லி தம்பி, பாவத்தை மன்னிப்பவனே என் பாவத்தை மன்னி என்பதாக சொல். காபிலி தௌப், தௌபாவை ஏற்பவனே என்று கூறினால், யா காபிலத் தௌப், யா காபிலத் தவ்வாப் இக்பில் தௌபதி, தௌபாவை கபூல் செய்பவனே என் தௌபாவை ஏற்றுக்கொள் என்பதாக சொல். ஷதீதில் இகாப், தண்டிப்பதில் கடுமையானவன் என்று சொல்லும்போது, யா ஷதீதல் இகாப் லா துஆகிபினி, தண்டிப்பதில் கடுமையானவனே என்னை தண்டித்து விடாதே என்பதாக சொல் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஹஜ்ரத் முஸாப் சொல்கிறாரு, நான் சீக்கிரம் தொழுகையை முடித்தேன். தொழுகையை முடிச்சுட்டு தோட்டத்தில் பார்த்தா ஒரு ஆளும் கண்ணுக்கு அம்புடலை. நான் தோட்டத்தில் தேடி பார்த்துட்டு வாசல்கிட்ட போயிட்டேன். தோட்டத்துடைய வாசல் இடத்துல, அங்கே வாசலில் சில பேர் உட்காந்து பேசிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், யாராவது ஒரு மனிதர் இந்த பக்கமாக வந்தாரா? அவருடைய குதிரையில் யமன் தேசத்து போர்வைகளும் இருந்தது அப்படி சொல்லி இப்படி அவர் அடையாளம் சொல்லியெல்லாம் கேட்டாங்க. இப்போ மக்கள் சொன்னாங்க, யாரும் இங்கே வரவே இல்லையே, நம்ம அம்புட்டு நேரமாக இங்கே தானே உட்காந்துருக்கோம், யாரும் இந்த பக்கம் வரப்போக நாங்கள் பார்க்கவே இல்லையே, हमने तो किसी को आते जाते नहीं देखा, யாரையும் நாங்கள் பார்க்கல, இங்கிட்டு வரது போகிறது நாங்கள் பார்க்கல. இப்போ மக்கள் நினைத்து கொண்டார்கள் ஹஜ்ரத் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ரிவாயத்து வேறு சனதோடையும் இருக்குது, ஆனால் அதில் ஹஜ்ரத் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் அதில் கிடையாது. அல்லாஹுக்கு வெளிச்சம் அல்லாஹ்வினுடைய மலக்காக இருக்கலாம், இல்லை அல்லாஹ்வினுடைய நபி இலியாஸ் அலைஹிஸ்ஸலாமாவுக்கு கூட இருக்கலாம். அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி முஸாப் இப்னு உமைர், முஸாப் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு இந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டி கொடுத்தான். ஆக மொத்தத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தன்மை காஃபிரி தம்ப், பாவத்தை மன்னிப்பவன், காபிலி தௌப்,
தௌபாவை ஏற்பவன், கடுமையாக தண்டிப்பவன் அருளுடையவன். தண்டிப்பது அல்லாஹ்வினுடைய தன்மை என்றால் மன்னிப்பதும் அல்லாஹ்வினுடைய தன்மைதான். அதனால் ஈமான் என்பது அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியிலே தான் ஈமான். ஒரேடியாக நிராசையாகிவிடவும் கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. அல்லாஹ் தஆலா இடத்துல தௌபா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் வேறு வசனங்களில் சொல்லும்போது யாரும் நிராசை அடைந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான். அதனால் செஞ்ச பாவங்களுக்காக அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் மன்னிப்பாங்கிற நம்பிக்கையோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அல்லாஹ் பைசல் பண்ணுவான் நாளைக்கு மறுமையில். அல்லாஹ்வுக்கு தண்டிக்கிற தன்மை மட்டும் இல்லை, மன்னிக்கும் தன்மையும் உண்டு. அல்லாஹ் மன்னிப்பான் என்ற ஆதரவு வைக்க வேண்டும். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மா யுஜாதிலு ஃபீ ஆயாத்தில்லாஹி இல்லல்லதீன கஃபரு ஃபலா யக்ருருக தகல்லுபுஹும் ஃபில் பிலாத் கஸபத் கப்லஹும் கௌமு நூஹின் வல் அஹ்ஸாபு மின் பஅதிஹிம் வஹம்மத் குல்லு உம்மத்தின் பிரசூலிஹிம் லியஅஹுதுஹு வஜாதலு பில் பாத்திலி லியுத்ஹிது பிஹில் ஹக்க ஃபஅഖذத்துஹும் ஃபகைஃப கான இகாப். இதில் அல்லாஹ் வேறு சில விஷயங்களை அல்லாஹ் பேசுகிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திஹி நஷ்ஹது அன் லா இலாஹா